ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை மீண்டுமாய் வாழ்த்து வரவேற்கிறோம். விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய அம்சங்கள், அதனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் இருதயத்தில் நிறுத்தி வைக்கும்படிக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சென்ற வாரத்திலும் கூட பர்த்திமேயு எப்படி அற்புதம் பெற்றுக்கொண்டான் என்கிறதை 6 படிகளிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் மத்தேயு 15வது அதிகாரத்தில் 21 இருந்து 28 வரை உள்ள வேத வசனங்களை நாம் வாசித்தோம். அதே வேத பகுதி மார்க் 7வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நாம் வாசித்தோம். இன்றைக்கு நாம் விசுவாசத்தை குறித்து எதை பார்க்க போகிறோம்? அதாவது என்னுடைய ரட்சிப்பும் தெய்வீக ஆரோக்கியமும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பும் தேவன் எனக்கு கொடுக்கிற சரீர ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது. தேவன் அதை எனக்கு இணைந்தே கொடுத்து விட்டார், கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கப்பட்ட அந்த மத்தேயு 15வது அதிகாரத்தில் 3 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த கானானிய பெண்ணுடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லுகிறார். கிரேட் ஃபெய்த், உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவர் பாராட்டுகிறார். இரண்டாவதாக, அதே இயேசு அந்த பெண்ணை பாராட்டுகிற அதே நேரத்தில் அது பெரிதான விசுவாசத்தை அவள் செயல்படுத்தி பெரிய ஒரு போராடி ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆனாலும் அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வழியையும் கர்த்தர் அங்கே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, மூன்றாவதாக, அந்த மேலான வழியை ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? ஏன் அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் தானே, ஆனால் இவர் சொல்லுகிற இன்னொரு அந்த மேலான வழியின் வழியாக ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கு விரும்புகிறார் அப்படி என்கிற இந்த 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கப்பட்ட மத்தேயு 15வது அதிகாரத்தில் முதல் காரியமாக அந்த பெண்ணுடைய விசுவாசம் பெரியது என்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனுடைய பின்னணி என்ன? நீங்க மத்தேயு 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த யூத மத தலைவர்கள் இவர்களுக்கும் இயேசுவுக்கும் எப்பொழுதுமே பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் இங்கே அதே மாதிரி தான் அந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. அந்த சம்பவத்தில் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள், விதண்டாவாதங்கள் பண்ணுகிறார்கள். அப்போது 6வது வசனத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பாரம்பரியத்தினாலே நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். 8வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதனாலேயே அவர்களுக்கு ஒரு தங்களை குறித்த ஒரு பெரிய ஒரு உயர்வான எண்ணம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களை பார்க்கிறோம், இந்த யூத ஜனங்கள் எங்களைத்தான் தேவன் அவர் தெரிந்திருக்கிறார், எகிப்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார், அற்புத வல்லமைகளை கொண்டு எங்களை மீட்டு கொண்டார். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள் எல்லாமே நரகத்துல வேக வைக்கிறதுக்காக, விறகு கட்டைக்காக தேவன் படைத்திருக்கிறார் என்கிற எண்ணம் உடையவர்கள் இந்த ஜனங்கள். இப்ப கர்த்தர் அவர்கள் அந்த வார்த்தையை வெறுமையா பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களுக்கு பெருமை இல்லை, மாறாக அந்த வார்த்தையின்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்கிறதை பல இடங்களிலே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்கள் அவரோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வசனம், இந்த வேத புஸ்தகம் அவங்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மெசியா, தேவன் மனுஷனாய் வருவார், அவரை இவர்தான் மெசியா அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு கொண்டு அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இவர்கள் ஆக வேண்டும். அதற்காகத்தான் பழைய ஏற்பாடு முழுவதும் கொடுக்கப்பட்டது, சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது, அநேக அந்த சடங்குகள், அநேக பலிகள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அது கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனங்கள் தாங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்கிறார்களோ அவர்கள் நினைத்து தேவனுடைய வார்த்தையோடு அநேக பாரம்பரிய பழக்க வழக்கங்களை எல்லாம் அவர்கள் சேர்த்து மனுஷருடைய கற்பனைகளில் உபதேசங்களாய் போதித்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பழக்கத்தில் வைத்துக்கொண்டு இயேசு மனுஷனாய் தேவன் பூமியில வந்தார், எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விட்டார்கள், அவர்தான் மெசியா என்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம்
11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. முதல் அதிகாரம் Jean premier chapitre verset 11. எப்பவுமே நம்ம 12வது வசனத்தை வாசிப்போம். 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அந்த வார்த்தை வருது பாருங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை. இயேசுவை தான், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மேசியா, இவர்தான் பாவத்திற்கான மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து, அவர் விலைக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொள்ள வந்திருக்கிறவர், எங்களுக்கு நித்திய ஜீவ வாழ்வை கொடுக்கிறவர் அப்படி என்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்கள் கீழ்ப்படிய முடியவில்லை. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை அவர் அறிந்து அவர்களை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு அந்த வேத பகுதிகள் எல்லாம் பேசுகிறார். பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாகுகிறது. 19வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், அவங்களை விட்டுடுங்க, அவங்க பாட்டு ஏதாவது பேசிட்டு இருக்கோம், நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷனுடைய வேர் பிரச்சனை என்ன, மனுஷ சமுதாயத்தினுடைய அடி வேர் பிரச்சனை என்ன, எதிலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவன் மீட்கப்பட வேண்டும் அப்படி என்கிறதை இயேசு அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். 19வது வசனத்தை பாருங்க. 19வது வசனத்துல, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இன்னும் நீங்க அந்த மார்க் 7வது அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். 20வது வசனம், மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த மனுஷனையே தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே சொல்லுகிறார். பாருங்க, இவர்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இவர்களுடைய இருதயமோ தேவனை விட்டு விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னது மாத்திரமல்லாம, அந்த இருதயம் எப்படி ஒரு அவல நிலையில இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து அது மீட்கப்பட வேண்டும் அப்படின்றதை இயேசு அங்க சுட்டி காண்பிக்கிறார். படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், பக்தி இருக்கிறவன் பக்தி இல்லாதவன், வாழ்க்கையில திறமையா எதையோ செய்து சாதிக்கிறவன், ஒன்னும் திறமையே இல்லாதவன், நல்ல ஞானி, நல்ல ஒரு பேதை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், உயர் பதவியில இருக்கிறவன் தாழ்ந்தவன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய பக்தியில இருக்கிறவன், பக்தியே இல்லைன்னு சொல்கிறவன், எல்லாருமே இந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்குள்ளிருந்து மீட்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் மீது இருக்கிற தேவ கோபத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். நரக ஆக்கினைக்கு அவர்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். மாத்திரமல்லாம இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே அந்த பாவத்தில் இருந்து மன்னிக்கிறது மாத்திரமல்லாம பாவத்தின் விளைவுகளில் இருந்தும் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பல சூழ்நிலையில காண்பிக்கிறார் அந்த யூத ஜனங்களுக்கு. ஆனாலும் அவர்கள் இவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி இந்த இரட்சகராகிய இயேசுடைய வார்த்தையை கேட்டு இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு இருதயம் அவர்களுக்கு உண்டாகவே இல்லை. அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசிவிட்டு அவர் புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்துல வந்தார். அந்த சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலையாம். அவர் தான் இரட்சகர் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் வசனம் சொல்லுகிறது 21வது வசனத்துல, இயேசு அந்த இடம் விட்டு, எருசலேமை விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அந்த எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடியதுதான் அந்த தீரு சீதோன் பட்டணங்கள். அங்கே கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, கிரேக்க நாட்டாளாகிய ஸ்திரீ ஒருவள் அப்படின்னு சொல்லி மார்க்ல நம்ம வாசித்தோம். அந்த பெண் பாருங்க, அவள் இஸ்ரவேல் பெண் கிடையாது, யூத பெண்மணி கிடையாது. அவள் இயேசுவை பார்த்து 22வது வசனத்துல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். சென்ற வாரத்துல பர்த்திமையை குறித்து நம்ம தியானித்தோம். பர்த்திமையும் இப்படித்தான் சொல்லி கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி பர்த்திமையை கூப்பிட்டான். இங்கேயும் அதுக்கு ஒத்தவே இந்த பெண்ணும் அப்படியே தான் கூப்பிடுகிறாள். ஆண்டவரே,
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறாள். ஆனால் பர்த்திமேயு யூதன். அப்ப இயேசு அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு அற்புதத்தை அவர் செய்கிறார். ஆனால் இந்த பெண் யூத பெண் கிடையாது. தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னா மேசியா, கிறிஸ்து, பாவங்களை மன்னித்து ஜனங்களை மீட்கிறவர், ரட்சகர் அப்படி சொல்லி அர்த்தம். அப்ப அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டவர், தாவீதின் சந்ததிக்காக கொடுக்கப்பட்டவர். இவள் கானானிய பெண், வேற தேசத்து பெண். தேவன் இந்த கானானிய ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவன் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண் வந்து இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே அப்படி என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அந்த பெண் அப்படியே இயேசுவை கூப்பிடுகிறார். அப்ப நடந்தது என்ன? 23வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையையும் அவர் சொல்லவில்லை. வாசிங்க அந்த வசனத்தை, 23வது வசனம். அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடவும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. இந்த பெண் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள், கூவி அழைக்கிறாள். ஆனால் இயேசுடைய காதில் விழுகிறது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லல, ஒரு பதிலையும் சொல்லல. அநேகர் பாருங்க, இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவோம், உதவிக்காக கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது இந்த ஸ்டேஜில் 90% ஜனங்கள் அவருடைய ஜபத்தை கேட்க மாட்டார், என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே விட்டுட்டு அவர்கள் போய் விடுவார்கள். இந்த இயேசுவை நான் தேடி வந்தேன், இவர் என்னமோ என்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார், நான் கூப்பிடுறேன், என்னுடைய ஜபத்திற்கு பதிலே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜிலேயே அநேகர்கள் விட்டு விட்டு போய் விடுவார்கள். ஆனால் இந்த பெண்ணு விடுற மாதிரி இல்லை. ஆனால் அவள் கூவிக்கொண்டே வருகிறாள். இயேசுடைய சீடர்களுக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கிறது. அவர் சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்களாம். இப்ப சீடர்கள் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே, இந்த பெண் தொந்தரவு தாங்க முடியல, எதையாவது செஞ்சு அனுப்புங்க, ஒண்ணு அற்புதம் செஞ்சு அனுப்புங்க, இல்லை ஏதாவது சொல்லி இந்த பெண்ணை அனுப்பிவிடும். இந்த சீடர்கள் அற்புதங்களை தான் அந்த பெண்ணுக்கு கேட்கிறார்கள். இந்த எதையாவது செய்யுங்க, இந்த பெண்ணுக்கு எதையாவது செய்து இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி சீடர்கள் கேட்கிறார்கள். இப்பவும் இயேசு அந்த பெண்ணுக்கு இடத்துல எதுவுமே பேசல. சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் 24வது வசனத்துல, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். முதல் கட்டமாக, ஆரம்ப கட்டமாக, நான் யாருக்காக நான் வந்தேன்? இழந்து போன ஆடுகளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்காகத்தான் நான் வந்தேன். அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் அவர்களை அன்பு செய்கிறார்ங்கிறதை காண்பிக்க வந்தேன் அப்படி என்கிறதை இயேசு அங்க சொல்லி காண்பிக்கிறார். ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் தேவனுக்கு உடன்படிக்கை இருக்கிறது. கானானிய ஸ்திரீயோடு, இந்த கானானிய பெண்ணோடு இயேசுவுக்கு உடன்படிக்கை இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண் முதல் விசையாகவே ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்திலேயே அவருடைய விசுவாசத்தை இயேசு அறிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு கானானிய பெண் என்னை நோக்கி தாவீதின் குமாரனே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறாளே என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை இயேசு அறிந்து கொண்டார். ஆனால் இவரை சுற்றிலும் எப்பவுமே இந்த கும்பல் சுற்றி கொண்டே இருக்குது பாருங்க. இந்த யூத கும்பல்கள், பாரம்பரிய இந்த கும்பல்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு இவர் காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, ஒரு புறஜாதியான ஒரு பெண் என்னை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாள், எந்த அளவுக்கு விசுவாசத்தை செயல்படுத்துகிறாள், எந்த அளவுக்கு ஒரு விடாப்பிடியான விசுவாசத்தினால அவள் என்னை பின்தொடர்ந்து வருகிறாள் என்பதற்காகவே இயேசு அந்த பெண்ணுக்கு பதில் கொடுக்காதவர் போல, அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்ய விருப்பம் இல்லாதவர் போல அவர் காண்பிக்கிறார். ஒரு பதிலையும் சொல்லலையா, அவள் கூவிக்கொண்டே வருகிறாள், ஒரு பதிலையும் சொல்லல. இப்ப சீடர்கள் வர சிபாரிசு பண்றாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? உனக்கு அற்புதமே கிடையாது என்ற ஒரு பாணியில அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன், கானானிய ஜனங்களுக்கு நான் வரவில்லை அப்படிங்கிறது போல அவர் சொல்லுகிறார். இப்போ
அந்த பெண் நேரடியாக மீண்டுமா இயேசுவிடத்தில் 25வது வசனத்தில் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாள் சொன்னா என்ன அர்த்தம்? பாதத்தில் விழுகிறாள், தன்னை தாழ்த்துகிறாள், தன்னுடைய தேவையை அவள் உணர்ந்து இருக்கிறாள். பாருங்க, அவளுக்காக கூட அங்க இல்லை. யாருக்காக அவள் வந்திருக்கிறாள்? தன்னுடைய மகள் அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறாள். தன்னுடைய மகள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பெண் எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துக் கொள்ளுகிறாள். கூப்பிட்டு பார்த்தால் அவர் பதில் கொடுக்கிற மாதிரி இல்ல. சீடர்கள் சிபாரிசு பண்ணுகிறார்கள். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நான் செய்வேன்றது போல நிற்கிறார். இங்க இயேசுடைய பாதத்திலேயே விழுந்து பணிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கேட்கிறார். நான் யோசனை பண்ணி பார்த்தோம் பாருங்க, இந்த பெண்ணுடைய அந்த ஒரு தாழ்மை எந்த அளவுக்கு அவள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சொல்லி. காரணம், விசுவாசம் என்கிறது நம்ம அறிக்கை செய்கிறோம், சந்தேகப்படாமல் அதை செயல்ல காண்பிக்கிறோம். இது எல்லாம் இருந்தாலும் விசுவாசத்துல தாழ்மை இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்துல கீழ்ப்படிதல் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இந்த யூத மத தலைவர்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது. தங்களை இயேசுவுக்கு முன்பாக இவன் ஒரு மனுஷனாச்சே, தச்சரின் மகனாச்சே அப்படின்னு சொல்லிதான் அவரை பார்த்தார்களே அல்லாமல், அவருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அவர் தேவன் மனுஷனாய் வந்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட மெசியா அவர்தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தங்களை தாழ்த்த முடியவில்லை. தங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க அவர்கள் கீழ்ப்படிய முடியவில்லை. ஆனால் விசுவாசம் என்ன செய்யும்? விசுவாசம் கீழ்ப்படிய செய்யும். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா அது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய செய்யும். அல்லேலூயா. விசுவாசம் ஒன்று இருந்தா அது தன்னை தாழ்த்திக் கொள்ள செய்யும். தான் விரும்புகிற தேவனிடத்திலிருந்து விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தன்னை தாழ்த்திக் கொள்ள செய்யும். ஆனால் நடந்தது என்ன? இப்போதான் இயேசு அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு தடையை உண்டு பண்ணுகிறது போல அவர் பேசுகிறார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. முடிஞ்சது. இப்படி யாராவது ஒரு ஊழியக்காரர் அப்படி அற்புதங்களை தேடி வரக்கூடிய ஜனங்கள்கிட்ட அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ஜனங்களிடத்துல பார்த்து பேசினா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது போல இந்த ஜனங்கள் போய்விடுவார்கள். நான் ஏதோ அற்புதம் செய்கிறவர், சரி போனா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வந்தா நான் என்ன எவ்வளவுதான் தாழ்த்துவது அப்படின்னு சொல்லி, இவர் உங்களுடைய அற்புதமும் ஆச்சு நீங்களும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நானே என்னுடைய திறமைகளை பயன்படுத்தி நான் மனுஷர்களிடத்துல போய் எதையாவது நான் எனக்காக நான் செய்து கொள்ளட்டும், அப்படி இந்த அற்புதமும் எனக்கு வேணாம், இந்த அதிசயமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய்விடுவார்கள். பாருங்க, கோபப்பட்டு எரிச்சல் பட்டு. ஆனால் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பெண்ணு தன்னை இன்னும் அதிகமாக தாழ்த்தி, அல்லேலூயா, அவள் சொல்லுகிறாள் பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம அப்படியே மேலோட்டமாக நம்ம பார்க்கும்பொழுது இயேசு என்னமோ அந்த பெண்ணை நாய் அப்படின்னு சொல்லி திட்டுகிறது போல நமக்கு தோன்றும். இயேசு கடின இருதயத்தோடு அந்த பெண்ணை திட்டுகிறார் அப்படிங்கிறது போல தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய பாவ வாழ்க்கையை அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த பெண்ணுடைய அருவருப்பான ஒரு வாழ்க்கை நிலையை, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை தேவன் அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு காண்பிக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 26வது அதிகாரம் 14வது வசனம், ஒரு சில வசனங்கள் நாய் என்ற இந்த வார்த்தையில வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் இருந்தாலும் இந்த நீதிமொழிகள் ப்ரோவர்ப் 11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புவான். அதாவது அப்படியே நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு அருவருப்பான ஒரு நிலை, ஒரு தீண்டத்தகாத ஒரு நிலை, ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு பின்மாற்றத்துல, ஒரு பாவத்துல தான் விட்டு வந்த பாவத்தை திரும்பவும் ஓடி ஓடி செய்யக்கூடிய அந்த ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார்.
நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து இந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு அதை கொடுக்க முடியாது, அது கொடுப்பது நல்லது அல்ல அப்படி என்கிறது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண் பாருங்க, மறுப்பு எதுவுமே தெரிவிக்கல. அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே. தன்னுடைய பாவ நிலையை அவள் உணர்கிறாள், தான் பாவி என்கிறதை உணர்கிறாள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் எவ்வளவு தூரமானவள் அப்படி என்கிறதை அவள் உணர்கிறாள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தனக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லாதவள் அப்படி என்கிறதை அவள் உணர்கிறாள். பாருங்க, ஒரு மனுஷன் முதலாவது தன்னுடைய நிலைமையை அவன் உணர வேண்டும். தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு சீர்கெட்ட ஒரு அவல நிலையில பாவங்கள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. அது மேல தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு வெளிப்படும்படிக்காக காத்து இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கை, ஒரு ஆக்கினை எனக்காக அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சராசரி ஒரு மனுஷன் அதை உணர வேண்டும். மெய்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லுகிறாள். மெய்தான், உண்மைதான், நீ சொல்லுகிறபடி நான் பாவியான ஒரு ஸ்திரீதான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், ஆகிலும் 27வது வசனம், நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அவள் விடுற மாதிரி இல்லை பாருங்க. ஒரு விடாப்பிடியான ஒரு விசுவாசம், தீவிரமான ஒரு விசுவாசம், ஒரு பலவந்தம் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம், இயேசுவை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம். இன்றைக்கு நான் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் நான் போவேன் அப்படிங்கிறது போல அவள் நிற்கிறார். அந்த பிள்ளைகள் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய இந்தியா, இலங்கை அந்த பழக்கங்கள்ல பாருங்க, நாய்க்குட்டிகள் இங்க அழகா குளிப்பாட்டி வச்சிருக்கிற நாய்க்குட்டி, ஷோகேஸ்ல இருக்கிற நாய்க்குட்டி மாதிரி இல்லாம தெருவில் பொறுக்கிற நாய்க்குட்டி கூட வந்து சாப்பிடும் பாருங்க. அந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வீட்டில் சாப்பிடுகிறவர்கள் அந்த மீதியை எடுத்து அந்த நாய்க்குட்டிகளை வைப்பார்கள். இவர்கள் சாப்பிட்டது போக அதை எடுத்து வைப்பார்கள். அப்ப இந்த பெண் தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி அவள் கேட்கிறாள் பாருங்க. ஞானமா அவள் சொல்லுகிறாள், ஆமாண்டவரே, அப்படி பிள்ளைகள் மேஜை மேல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது துணிக்கைகள் கீழே விழுமே, அந்த துணிக்கை மாத்திரம் எனக்கு போதும், அந்த துணிக்கை எனக்கு கொடுத்தா கூட எனக்கு போதும். உண்மைதான், மெய்தான், நான் பாவியான ஸ்திரீ தான், நான் கானானிய பெண் தான், நான் இஸ்ரவேல் உடன்படிக்கை, அந்த இஸ்ரவேலின் தேவன் எங்களோட உடன்படிக்கை பண்ணலதான். ஆனாலும் எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், ஆனாலும் நீர் அற்புதம் செய்கிறவர் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன், உம்மால முடியும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், என்னுடைய மகள் சுகமாக வேண்டும் என்று சொல்லி போராடுகிறாள், விட மாட்டேங்கிறாள், இயேசுவை தொந்தரவு படுத்துகிறாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருப்பாள், தாவீதின் குமாரன் என்று சொல்றாங்க. அவள் கேள்விப்பட்டபடியே இயேசுவை கூப்பிடுகிறாள். ஆனால் தன் பாவி என்கிறது ஒப்புக்கொள்கிறாள். நான் இந்த பாவ வாழ்க்கையில இருந்தால் கூட இந்த ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா, எது எப்படி வேணா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. மெஸ்ஸியான்னு சொல்றீங்களா, மெஸ்ஸியான்னு நான் சொல்றேன். கிறிஸ்துன்னு சொல்றீங்களா, கிறிஸ்துன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் சொல்றேன், எனக்கு அற்புதம் வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே புலி, எனக்கு அற்புதம் வேண்டும், என்னுடைய மகள் சுகமாக வேண்டும், நீ சுகமாக்கினால் என்னுடைய மகள் சுகமாவாள் அப்படின்னு சொல்லி அவள் நின்று கொண்டிருக்கிறாள், விடாப்பிடியாக நின்று கொண்டிருக்கிறாள். இந்த யூத ஜனங்கள், யூத மத தலைவர்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை, அவருடைய காரியங்களை இயேசு சுட்டி காட்டும் பொழுது, அவர்கள் பாரம்பரிய பழக்கங்களை சுட்டி காட்டும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஆராதனைகளை அவர்கள் செய்யும் போது அதை சுட்டி காட்டும் பொழுது இயேசுவையே கொலை செய்கிற அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இயேசு இங்க இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் காண்பிக்கிறார், பார், ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணு, என்னை குறித்து முழுமையும் அறியாத ஒரு பெண்ணு, அவள், நான் எந்த அளவுக்கு அவளுடைய ஒரு வார்த்தை கூட நான் பதில் சொல்லாம வர என்னை பின்தொடர்ந்து வருகிறார். சீடர்கள் வந்து பரிந்து பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அற்புதம் சொல்ல அவள் விடுற பாடு இல்லை. அவள் இன்னும் என்னை பணிந்து கொண்டு கேட்கிறாள். நான் சொல்றேன், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்பவும் உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறாள், என்னை விசுவாசிக்கிறாள், என்னால் அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறதை விசுவாசிக்கிறாள் என்கிறதை அங்கு இருந்த ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்து விட்டு 28வது வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஏன் பெரியது? விடாப்பிடியான விசுவாசம்,
தீவிரமான விசுவாசம், பலவந்தம் பண்ணக்கூடிய விசுவாசம், கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம், தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு விசுவாசம், தான் கேட்டதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இயேசுவை நான் விடமாட்டேன், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உடைய பாதத்தை விடமாட்டேன் அப்படிங்கிறது போல பிடித்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசம். போராடுகிறார், எதிர் நீச்சல் போடுகிறார். அவள் பெற்றுக்கொள்ள தகுதியே கிடையாது. எந்த ரீதியிலையும், சட்ட ரீதியிலையும் எந்த ரீதியிலையும் பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை. எதிர் நீச்சல் போட்டு அவள் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இந்த தாயினுடைய ஒரு விசுவாசம், இந்த தாயினுடைய ஒரு தாழ்மை, இந்த தாயினுடைய ஒரு கீழ்ப்படிதல், இந்த தாயினுடைய ஒரு விடாமுயற்சி அந்த பிள்ளையை அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கண்டு நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட கர்த்தர் இதையே அவர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெண் ஒரு துணிக்கையோடு போனாள். துணிக்கைன்னு சொன்னாங்க பெத்தி மொர்சோ, சின்ன பீஸ், ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்ல ஒரு சின்ன பீஸ், அதுவும் எனக்கு போதும்ன்றா. அந்த சின்ன மொர்சம் எனக்கு போதும், ஒரு சின்ன துணிக்கை எனக்கு போதும், அது என்னுடைய பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்து விட, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டு சென்றாள். இயேசுவும் அவருடைய விசுவாசத்தை பெரிதான விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினார். அல்லேலூயா. பாருங்க, அநேக பொதுக்கூட்ட இந்த ஜனங்கள் விடுதலை பெருவிழா அப்படியான கூட்டங்கள்ல வரும்போது திரளான ஜனங்கள் இருப்பார்கள். அப்போ மாஸ் ஃபெய்த், அதாவது கும்பல்ல அதிகமா இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, இவன் இயேசுவை அறியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, புறஜாதியானாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள தோன்றி, அவனும் இயேசுவே ஆண்டவரே நான் தாவீதின் குமாரன் கூப்பிடணுமா, தாவீதின் குமாரனை எப்படி சொல்றீங்களோ கூப்பிடுறேன், எனக்கு அற்புதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேகர் இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். அது எதை குறிக்கிறது? கர்த்தர் என்ன சொல்கிறார்? துணிக்கைகள். இப்ப அந்த 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 மேஜையில் இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகள் எப்போ விழும் அப்படின்னு சொல்லி, விழுந்தாதான் ஆச்சு இல்லையா? விழுந்தாதான் ஆச்சு. எத்தனை தடவை எல்லாரும் சாப்பிடும்போது கீழே போட்டுக்கினே சாப்பிடுறோமா? தட்டை நல்லா சுத்தமா சாப்பிடக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சோறு கூட கீழே விழாதபடி சாப்பிடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அது என்னைக்கு விழுன்னு சொல்லி தெரியாது, எப்போ விழுன்னு சொல்லி தெரியாது. விழுந்தால் ஆச்சு. அப்படி விழுந்தாலும் அவன் சொல்ல நாய்க்குட்டிகள். அப்ப அவங்க நிறைய நாய்க்குட்டிகள் இருக்கிறது. எந்த நாய்க்குட்டி எந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறது? ஆனாலும் அன்றைக்கு அவள் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவள் சென்று போனாள். துணிக்கை அற்புதம். இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் நாம் எதை பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு அற்புதம் செய்தால்தான். அவள் கானானிய ஸ்திரீயாகவே தான் சென்றாள். கானானிய ஸ்திரீயாகவே அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். கானானிய ஸ்திரீயாகவே அவருடைய பெண்ணுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு வழியை அங்க அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மேலான வழி சொல்லுங்க. மேலான ஒரு வழி. ஆமென். அது என்ன மேலான ஒரு வழி? பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த சம்பவத்தை நாம் முடித்து விடலாம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். அப்ப அந்த பிசாசுடைய விடுதலையையும் வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆரோக்கியம், ஹீலிங் அப்படின்னு சொல்லுகிறது தான் வேத வசனம் நமக்கு பயன்படுத்துகிறது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த மேலான வழி, இந்த வழி நல்லதுதான். பெரிய விசுவாசம், பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு எதிர்நீச்சல், பெரிய ஒரு தீவிரமான விசுவாசம் இயேசு பாராட்டுகிறார். ஆனால் மேலான ஒரு வழியை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன? பிள்ளைகளுடைய அப்பத்தை, அல்லேலூயா, பிள்ளைகளுடைய அப்பத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசம். ஆமென். அப்ப அந்த ஆரோக்கியம் என்கிறது இயேசு, சரீர ஆரோக்கியம் அப்படி என்கிறதை இயேசு எதற்கு அவர் சொல்லுகிறார்? பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். பிள்ளைகளுடைய அப்பத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அந்த சரீர ஆரோக்கியத்தை. எப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நீ பிள்ளையா இருக்கிறன்னு சொன்னா சரி, அந்த அப்பம் என்கிறது உன்னுடைய உரிமை இல்லையா?
வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு அவர்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது கொடி பிடிக்கிறார்களா? எனக்கு இன்றைக்கு ஒரு துணிக்கை வேண்டும், நீங்க அப்பா இன்னைக்கு நீங்க கொடுக்கலன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா பிள்ளை? இல்லை. நீ பிள்ளையா இருக்கிறேன்னு சொன்னா உணவு என்கிறது உனக்கு கர்த்தர் குடும்பத்திலே நியமித்திருக்கிற அந்த ஒரு உரிமை. அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரத்துல பாருங்க, அந்த சம்பவம் நமக்கு அதை விளங்க பண்ணும். மத்தேயு 7வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6லிருந்து நீங்க வாசித்து பாருங்க. அங்க கூட அந்த பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் அப்படிங்கிறது போலதான் இயேசு பேசிக்கொண்டு வருகிறார். 7வது வசனத்துல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஒன்றும் கிடையாது, நீங்க கேட்டா கிடைக்கும் என்கிறத 6 தடவை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்லுகிறாரு? நீங்க கேட்டால் ஜெபித்தால் அவர் கொடுப்பேன் அப்படிங்கிறத 6 தடவை சொல்லுகிறார். திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி அவர் சொல்லுகிறார். சரி, இப்ப அதை விளக்குவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நிச்சயமா அப்பத்தை, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க, அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளை கேட்டாக்கா அம்மா நிச்சயமா அவனுக்கு அப்பத்தை கொடுப்பார்கள். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பார்கள். இன்னைக்கு எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா செய்கிறாங்க இல்லையா? வச்சு கொடுக்கிறார்கள். ஸ்பெஷலான ஒரு உணவு கேட்டாலும் பிள்ளைக்குன்னு சொல்லி ரெகுலரா கொடுக்கறது இல்லாம ஸ்பெஷலா இன்னைக்கு சரி அப்பமே எப்பவுமே சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு மீன் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாலும் மீன் கொடுக்கிறார்கள். இன்னொரு பகுதியில முட்டையை கேட்டால் பாம்பை தேளை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, அந்த 3 காரியங்கள். 11வது வசனம், ஆகியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அவர் சொல்ல வர கருத்து என்ன? நீ பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ உலக பிரகாரமாகவே ஒரு தகப்பனுக்கு நீ பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி சொன்னா, நீ கேட்கிற உனக்கு தேவையான அந்த உணவை உரிமையாக கேட்கிறாய். அப்பா கிட்ட வந்து அப்பா எனக்கு அப்பத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப அப்பாவும் அதை கொடுக்க கடமை உள்ளவராக இருக்கிறார், கொடுக்க விருப்பமாகவும் இருக்கிறார், கொடுக்க போதுமான வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அவனுக்கு கொடுக்கிறார். உலக பிரகாரமான அப்பாக்கள், பெற்றோர்கள். இப்ப இயேசு சொல்கிறார், அப்ப நீ பரமபிதாவுக்கு நீ பிள்ளையா இருப்பேன்னு சொல்லி சொன்னால், ஆமென், பரமபிதாவுக்கு நீ பிள்ளையா இருப்பேன் என்று சொல்லி சொன்னால் அந்த அப்பம் உன்னுடைய உரிமை. அல்லேலூயா. அந்த தெய்வீக ஆரோக்கியம் என்கிறது உன்னுடைய உரிமை அப்படி என்கிறதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார். நீ பிள்ளையா இருக்கிற, உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு அந்த தெய்வீக ஆரோக்கியம் உனக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ அதுக்கு கொடி பிடிக்க தேவையில்லை. எப்போ ஒரு துணிக்கை விழும், எப்போ மற்ற நாய்க்குட்டிகளோடு சண்டை போட்டு அதை பிடுங்கணுமா அப்படிங்கிறது போல சூழ்நிலை இல்லை. நீ பிள்ளையா இருக்கிற, அது நீ உரிமைப்படுத்தி அது நீ பெற்று நீ சாப்பிட்டு திருப்தி ஆகலாம். அல்லேலூயா. சொல்லுங்க, தெய்வீக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய அப்பம். தெய்வீக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய அப்பம். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5வது அதிகாரத்துல 1லிருந்து 9 வரை உள்ள வேத வசனங்களிலே அந்த பெதெஸ்தா குலத்து முடவனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, யோவான் 5வது அதிகாரத்துல 1லிருந்து 9 வரை உள்ள அந்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அங்க 2வது வசனம் சொல்லுகிறது, எபிரேய பாஷையில பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் இருக்கிறது. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படியவர்கள் அப்படின்னு சொல்லி பல வியாதியஸ்தர்கள் அங்கே இருக்கிறார்கள். 5 மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்துக்கு பெயர் என்ன? பெதெஸ்தா. பெதெஸ்தா என்று சொல்லி சொன்னால் இரக்கத்தின் வீடு. சொல்லுங்க, இரக்கத்தின் வீடு. ஆமென். பெதெஸ்தா அப்படி சொன்னா இரக்கத்தின் வீடு. அப்ப கர்த்தருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அந்த பரிதாபம், இரக்கம், அந்த ஒரு பரிதாபம் எப்பயாவது ஒரு விசை ஒரு வானதூதன் வந்து அந்த குலத்தை அவன் கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது இங்கே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான வியாதிசர்கள், பல விதமான வியாதிசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் முதலில் போய் அந்த குளம் கலக்கப்படும் பொழுது அந்த குளத்துல போய் இறங்குகிறார்களோ அவர்கள் தான் சுகமாக முடியும்.
அப்போ எப்போ கலக்குவான்னு சொல்லி தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையா, வாரத்துக்கு ஒரு தடவையா, வருஷத்துக்கு ஒரு தடவையா தெரியாது. நைட்லியா பகல்லையா எப்போ கலக்குவான் என்று சொல்லியே தெரியாது. ஆனால் அப்படி கலக்கும் பொழுது யார் முதல்ல போய் இறங்குறாங்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான், ரெண்டாவது போகிறவனுக்கு இல்லை. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 4 பேர் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எவன் முன்னாடி போய் அதுல இறங்குறானோ அவனுக்கு தான் அந்த அற்புதம். இவங்கெல்லாம் யாரு? யூத ஜனங்கள். இவர்களெல்லாம் தேவனுடைய மக்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட மக்கள், எருசலேமில் வாழக்கூடியவர்கள். தேவனுடைய ஆலயத்தை சுற்றிய அந்த ஆட்டு வாசல்ல அவர்கள் சுகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணிக்கை எப்போ விழும், பிள்ளைங்க சாப்பிடும் பொழுது துணிக்கை எப்போ விழும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தாங்க பாருங்க. அந்த நாய்க்குட்டிகள் காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பெதஸ்தா குளத்தை சுற்றி இந்த ஜனங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த குளம் கலக்கும், எப்போ வானதூதன் வந்து கலக்குவான் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் தேவனுடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்ட அந்த குளம் கலக்கும். அப்ப ஒரு 6 மாசமா யோசனை பண்ணியிருப்பான், அடுத்த தடவை மட்டும் கலக்கப்பட்டு நான் போய் இறங்கிறேன் சொல்லி இருப்பான். அவன் போறதுக்குள்ள வேற ஒரு ஆளு போய் விடுவான். அந்த பெண் சொன்னால இல்லையா, நாய்க்குட்டிகள் துணிக்கை விழும் பொழுது பாருங்க. சமீபத்தில் நம்ம அந்த ஏரிக்கு நம்ம சென்றிருந்தோம், போலருவா என்று சொல்லக்கூடிய அந்த பிக்னிக்காக சென்றிருந்தோம். அப்போ தண்ணியில பிள்ளைகள் எல்லாம் போய் விளையாடினார்கள். பிள்ளைகள் எல்லாம் விளையாடி விட்டு நல்லா களைத்த பிறகு எல்லாம் வந்து உட்கார்ந்தார்கள். நல்லா தார்பாயெல்லாம் நல்லா போட்டு அவங்க பெற்றோர்கள் நல்லா சூப்பராக நல்லா இந்த சாண்ட்விட்சு, அவங்களுக்கு தேவையான ஜூஸ், அவங்களுக்கு தேவையான மிட்டாய்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த பக்கெட் ரொட்டியில் எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒரு சிலர் இந்த பக்கெட்டில் அந்த ஓரத்தில் அந்த காஞ்சி போனதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கும்பொழுது அந்த ஏரியில அந்த தண்ணியில வாத்துகள் நிறைய மேய்ஞ்சு கொண்டு இருந்தது. சின்ன வாத்து, பெரிய வாத்து அப்படின்னு சொல்லி நிறைய கணர் நிறைய மேய்ஞ்சு கொண்டு இருந்தது. இவங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபுல்லா திருப்தியா இருக்கிறாங்க. ஏன்? இவர்கள் பிள்ளைகள், இவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்கு நல்லா எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இவங்க தின்னு மீந்தி போட்டு அந்த சின்ன சின்ன துணிக்கைகள்லாம் கீழே கிடந்தது. சரி, இந்த வாத்து கூட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தின்னு மீதி கிடந்த அந்த காரியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்படி போட்டு கொண்டு இருந்தாங்க. போடுறது இவ்வளோ பெரிய துணிக்கை தான், இவ்வளோ பெரிய துண்டு தான். அங்கே ஒரு 10 வாத்து இருக்கிறது. அந்த வாத்து அந்த ஒரு துண்டை பிடிக்கிறதுக்கு அது எகிறது, இன்னொரு மேலே ஏறி கொத்துது. நான் எடுக்க வந்தேன், நீயா என்னுடைய துணிக்கு நீ எடுக்க வந்த அப்படின்னு சொல்லி சண்டை போடுது. இன்னொரு தடம் துரத்தின்னு போகுது. ஒரு சில துணிக்கைகள் அப்படியே தண்ணி உள்ளாரியே போய் விடுது. இதுங்க சண்டை போடுறது இல்லை, ஒரு சில துணிக்கைகள் தண்ணி உள்ளாரியே போய் விடுகிறது. அப்போ நான் இந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது இந்த பெதஸ்தா குளத்து உடனுடைய சம்பவம் போலதான் இருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் அந்த குளத்துல தேவனுடைய இறக்கம் தொப்புன்னு கீழே விழும். தேவனுடைய இறக்கம் முழுங்கனே அது கலக்கப்படும். அப்போ சுத்தி இவங்க நம்ம நாய்க்குட்டின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில வாத்துங்க என்ன இப்படி அந்த சண்டை போட்டு போய் எடுக்கிறது போல யார் முன்னாடி இறங்குவாங்களோ பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது போல பெற்றுக்கொண்டு இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது பாருங்க. தேவ ஜனங்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட மக்கள் 38 வருஷமா இவன் போலான்னு பார்க்கறான், அதுக்குள்ள வேற ஒரு நாய்க்குட்டி போயிடுது. இவன் போலான்னு பார்க்கறான், அதுக்குள்ள இன்னொரு வாத்து பறந்து போய் அந்த துணிக்கையை எடுத்து விடுகிறது. இப்படியே இயேசு வந்து கேட்கிறார், அவனிடத்துல வந்து கேட்கிறார், சரி நீ சுகமாக நீ விரும்புகிறாயா, சுகமாகணும்னு நீ விரும்புறியா? ஓகே. அவனுடைய பஞ்சாங்கத்தை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, அவன் அந்த வாத்து கதை, அந்த நாய்க்குட்டி கதையெல்லாம் சொல்றான். ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுதெல்லாம் நான் போகணும்னு நான் நினைப்பேன், என்னை கொண்டு போய் இதுல வேற குறை வேற, என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் சொல்லுகிறான். ஏசு எல்லாத்தையும் நிறுத்திட்டு சரி பாருங்க, ஒவ்வொரு அற்புதங்களிலையும் அந்த விசுவாச அந்த படிகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அங்கே சொல்ல வருகிறதுனால நிறைய ஸ்டெப்ஸை வந்து அந்த எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவர் அதை தாண்டி அதை சொல்ல வர காரியத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். அப்ப அந்த தேவன் அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ண மனுஷன், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண ஜனங்கள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல தெய்வீக சுகம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ சொந்தக்காரன், அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ என்னைக்காவது ஒரு துணிக்கை வந்து விழுமா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறதற்கு நீ கானானிய ஸ்திரீ கிடையாது. நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ண ஜனம். உனக்கு அற்புதம் உனக்கு வேணுமா, இன்றைக்கே அதை நீ பெற்றுக்கொள்ள முடியும், இன்றைக்கே அதை நீ செயல்படுத்த முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாக நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ இன்றைக்கே நடக்க முடியும் அப்படி என்கிறதெல்லாம் அவனிடத்துல சொல்லிவிட்டு அந்த மனுஷனை பார்த்து எழுந்து
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மனுஷன் திடுதிடு பண்ணி எழுந்து அவன் அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்தான். அல்லேலூயா. காரணம் பிள்ளையுடைய அப்பம். ஆமென். பிள்ளையுடைய அப்பம் டேபிள் மேல உட்கார்ந்து உரிமையோடு சாப்பிடுகிற ஒரு அப்பம். அல்லேலூயா. துணிக்கைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் கிடையாது. மாறாக டேபிள் மேல மேஜையில அப்பாவிடத்துல உரிமையா கேட்டு எனக்கு அப்பம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா. எனக்கு முட்டை வேண்டும், எனக்கு மீன் வேண்டும், என் கண் பார்வை அடைய வேண்டும். பத்திமி அதனால தான் கேட்டான் பாருங்க. இயேசு கேட்கிறார், இதே கேள்வி மாதிரி தான் கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்கிற அவன் கதையெல்லாம் சொல்லல பாருங்க. அவன் சொல்றான் தெளிவா, என் கண் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உன்னுடைய விசுவாசத்தின்படியே ஆகட்டும். அல்லேலூயா. ஏன் சொன்னா அவர்களுக்கு ஏற்கனவே சுகம் அவருடைய அந்த உடன்படிக்கையிலே இருக்கிறது. அன்பான ஜனங்களே, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக ஆகி இருக்கிற, அவரை இரட்சகராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய அந்த உடன்படிக்கையில தெய்வீக ஆரோக்கியம் சேர்ந்தே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை ரட்சிப்போடு சேர்த்தே அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது? பாவ மன்னிப்பு உண்டாகிறபடினால ரட்சிப்பு உண்டாகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து விட்டபடினால நான் இன்றைக்கு நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய பாவத்தை சுமந்ததனுடைய விளைவு நான் நீதிமானாக்கப்படுவது. ஆமென். அதை நான் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு நீதிமானாகவே என்னை பார்த்து நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சொன்ன வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை உறுதியாக சொல்லுகிறது. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியை சிலுவையிலே சுமந்தார். ஆமென். அவர் வியாதியை சிலுவையிலே சுமந்தபடினால இன்றைக்கு நான் வியாதியை சுமக்க தேவையில்லை. அவர் வியாதியை சுமந்தபடினால அதனுடைய விளைவு என்னுடைய வியாதியிலிருந்து நான் சுகமாகுவது. ஆமென். வியாதியிலிருந்து சுகமாகுவது மாத்திரம் அல்லாம, வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்லாம நான் தெய்வீக ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். நோயற்ற ஒரு வாழ்வு. ஆமென். நோய்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்வு, வலிகளை வேதனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அது வேத வசனங்கள் முழு பல இடங்களில் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய 1 பேதுரு 2:24 அதை வேத வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது பாருங்க. ரட்சிப்பும் தெய்வீக ஆரோக்கியமும் இணைந்தே தேவன் கொடுக்கிறார். அதாவது பாவ மன்னிப்பும் வியாதிகளுக்கான சுகத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியம் சொந்தம். சொல்லுங்க, எனக்கு தெய்வீக ஆரோக்கியம் சொந்தம். என்னுடைய பிள்ளைக்குரிய அப்பம் அது. எனக்குரிய உரிமை அது. என்னுடைய அப்பம். நான் சாப்பிட்டு திருப்தியாகவே. அல்லேலூயா. அல்லேலூயா. 24வது வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அப்ப இது அநேக 100க்கு 100 கிறிஸ்தவர்கள் 100% பேர் அதை விசுவாசிப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா, இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை அவர் சுமந்தார், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர் அப்படி என்கிறதையெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. அதனால நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேன் என்கிறதை விசுவாசிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அதுல மீதி இருக்கிற பாதியையும் விசுவாசிக்க வேண்டும். மீதி பாதி என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமென். என்னுடைய வியாதியின் நிமித்தம், என்னுடைய வியாதிக்குரிய அந்த தண்டனையின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் உண்டான அந்த காயங்கள் என்னுடைய வியாதியை அவர் சுமந்ததற்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த தழும்புகளாலே நான் இன்றைக்கு சுகமாகுகிறேன். ஆமென். சுகமாகுகிறேன். அல்லேலூயா. சரி, ஏசாயா 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் வேகமாக. ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள்.
ஏசாயா 53 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை பாடுகள், அதனால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்களை தத்ரூபமாக இயேசுவுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த சம்பவங்கள். சரி, நாம் எல்லாருமே ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எத்தனை பேர் அதை நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் தேவன் நம்முடைய அக்கிரமங்கள், உலகத்தாருடைய அக்கிரமங்கள், பாருங்க, அவர் எதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ரட்சகர் இல்ல, உலக ரட்சகர் அவர். ஆமென். உலகத்தாருடைய பாவங்களை எடுத்து அவர் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் விழப்பண்ணினார். சரியான வார்த்தை விழப்பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமானாக ஆக்கப்படுகிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் ஆக்கப்படுகிறேன். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு, அதற்கு பெயர் தான் மறுபிறப்பு. ஆமென். அதுக்கு பெயர் தான் மறுபடியும் பிறக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப இது உண்மை, இது சத்தியம், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்துல? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆமென். என்னுடைய வியாதிகளை சுமந்தார், என்னுடைய பாடுகளை சுமந்தார், என்னுடைய பலவீனங்களை சுமந்தார், என்னுடைய நோய்களை சுமந்தார். எதற்காக? நான் என்னுடைய நோய்களிலிருந்து சுகமாகும்படிக்காக மாத்திரம் அல்லாம தெய்வீக ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத, மறவாத. எதை மறக்காத? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அதை மறக்காத. அதே ஒரே மூச்சோடு முடிக்காமலே சொல்றார், அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அல்லேலூயா. உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். ரட்சிப்போம், அந்த தெய்வீக ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. பாவம் மன்னிப்போம், அவர் கொடுக்கிற தெய்வீக ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னா தெய்வீக ஆரோக்கியமும் பிள்ளைகளுடைய அப்பம், அதை உரிமையாக கேட்டு நான் அதை செயல்படுத்த வேண்டும். என்னைக்கு குளம் கலக்கப்படும், என்னைக்கு ஒரு துணிக்கை மேஜையிலிருந்து கீழே விழும் அப்படின்னு சொல்லி 38 வருஷமாக நாய்க்குட்டி போல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த கானானிய ஸ்திரீக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். உண்மைதான், உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ போராடினாய், எதிர் நீச்சல் போட்டாய், தகுதியே, ஆனாலும் உன்னுடைய விசுவாசத்தை நீ செயல்படுத்தின. நிறைய தடைகள் வந்தது, அதெல்லாம் மேற்கொண்ட. அது நீ போராடி பெரிதான விசுவாசம், அதன் மூலியமாக நீ பெற்றுக்கொண்ட. ஆனால் நீ பிள்ளையாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ தேவனுடைய மகனாக நீ ஆக வேண்டும். அப்போ பெரிதான விசுவாசம் இல்ல, கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே உனக்கு போதும். அந்த மலையையும் பார்த்து நீ பேர்ந்து போ அப்படின்னு சொன்னாலும் அது போகும். காரணம், உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் அப்படிப்பட்டது. என்ன அதிகாரம்? தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அதிகாரம். அல்லேலூயா. எல்லா பெரிதான விசுவாசத்தை காட்டிலும் நான் சொல்லுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக ஆகிறது தான் இருக்கிறதுலயே பெரிய விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆரம்பமும் அதுதான், விசுவாசத்தின் முடிவும் அதுதான். அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். எல்லா பெரிதான விசுவாசத்தை காட்டிலும் பெரிய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக ஆகி, உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வசனத்துல சொல்கிறபடி நான் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் அந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, இல்ல எனக்கு அந்த துணிக்கை கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி கானானிய ஸ்திரீயாகவே போராடினாள். கானானிய ஸ்திரீயாகவே தாவீதின் குமாரன் என்று சொல்லி கூப்பிட்டாள். கானானிய ஸ்திரீயாகவே அவள் அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டு சென்றாள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பிள்ளையாக மாற வேண்டும். ஆமென். சரி, இப்போ மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன? ஏன் இயேசு பாருங்க, நமக்கு விசுவாசம் இருக்கிறது. கானானிய ஸ்திரீயா இருந்துட்டு போயிடுறேன், பாரம்பரிய ஒரு யூதனா இருந்துட்டு போயிடுறேன், பாரம்பரிய மத சம்பிரதாயத்துல நான் இருந்துட்டு போயிடுறேன். இயேசுவை 4 பேர் அற்புதம் பெற்றவர்கள் தாவீதின் குமாரன் கூப்பிடுறாங்க, நானும் கூப்பிடுறேன்.
இல்லையா? என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் ஏதோ அற்புதங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் அவர் ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்க. நானும் எனக்கு தேவைப்படும் போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட போறேன். தடைகள் வந்து அதை மேற்கொள்ள போகிறேன். நான் உறுதியா பெற்றுக்கொள்ள வரைக்கும் நான் உறுதியா இருக்க போகிறேன். இந்த பெண்ணு பெற்றுக்கொண்டால் தானே பாருங்க, கானானிய ஸ்திரியாகவே இருந்து கொண்டு அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த வசனத்துல நான் அதை வாசிக்கும் போது நான் கவனிச்சேன். மத்தேயு 15 ஒரு சின்ன வார்த்தை தான். அதுல பர்த்திமேயு கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். பர்த்திமேயு எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட தொடங்கினான். அப்படிதான் பைபிள் சொல்லுது மார்க் 10வது அதிகாரத்துல. இந்த பெண் எப்படி கூப்பிடுகிறாள் பாருங்க. இவளும் அப்படியே தான் கூப்பிடுகிறாள். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, என்று கூப்பிட்டான்னு சொல்லல, என்று சொல்லி அவள் கூப்பிட்டாளாம். யோசனை பண்ணி பாத்தீங்களா? அந்த அநேக ஆயிரமான ஜனங்கள் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல ஜனங்கள் அப்படியே எல்லாருமே சேர்ந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, தேவனுடைய அற்புத வல்லமை இறங்குகிறது. அவரை ஆண்டவரே கூப்பிடுங்க, அவர் என்னை தொடும் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அநேகர் கூப்பிடுகிறார்கள். புற ஜாதியார் கூப்பிட்டு அற்புதங்களை அங்கே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு சின்ன துணிக்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். இயேசு ஆனால் இல்ல, நான் மேலான வழியை காண்பிக்கிறேன். என்ன? நீ பிள்ளையாக மாறி அதனுடைய உரிமையாக நீ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்கிறதை காண்பிக்கிறார். ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி விரும்புகிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, அந்த அற்புதங்களை அப்படி ஒரு புறஜாதியார் அல்லது தேவனை அறியாதவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு கூட அற்புதங்கள் நடக்கும் பொழுது பாருங்க, அந்த நேரத்துல அது சுகமானது, எனக்கு இந்த வலி நீங்கி விட்டது, இந்த அற்புதம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் வரும்பொழுது அந்த வலிகள் மீண்டுமாக தோன்றும், அந்த அறிகுறிகள் மீண்டுமாக வரலாம். அப்படி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ஆமா, கடவுள் அன்னைக்கு எனக்கு அற்புதத்தை செஞ்சாருன்னு நான் நினைச்சேன், ஆனால் அவர் எனக்கு செய்யல போல. ஏன் செய்யல போலன்னு சொல்ற? பல அறிகுறி வந்து விட்டது, வலிகள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு ஊழியத்துல ஒரு பெண் ஒரு மனுஷன் அவனுடைய முழங்கால் சரியான முட்டி, சரியான ஒரு வலி. அப்ப டாக்டர்கள் நீ காலை வெட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மனுஷன் அந்த ஊழியத்துல சொல்லி ஜெபித்து அற்புதத்தை உடனடியாகவே அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சென்ற பிறகு 6 நாள் 10 நாட்கள் ஆன பிறகு அவன் வழியில நடந்து சென்று கொண்டிருக்கான். வழியில ரோட்ல நடந்து கொண்டு சென்றிருக்கும் பொழுது திரும்பவும் அந்த வலி அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அங்க அந்த கும்பல்ல நல்லா சுகமா இருந்தது போல அவனுக்கு இருந்தது. அற்புதம் நடந்து விட்டது. நல்லா குதிச்சு காட்டினான், காலை மடக்கி காட்டினான், கையை தூக்கி காட்டினான், எல்லாமே செஞ்சான். ஆனா ரோட்ல நடந்து போன பொழுது அந்த வலி மறுபடியும் வந்தது. இப்ப இந்த வலி மறுபடியும் வந்த மாத்திரத்துல அவன் என்ன சொன்னான்? இயேசுவின் நாமத்தினால இந்த வலி எனக்குள்ள வருவதற்கு உனக்கு உரிமை கிடையாது, நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன், நீ போ. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாய் இருக்கிறேன், இயேசு என்னை சுகமாக்கி விட்டார், நான் சுகமாகவே நான் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, என்னிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை சாத்தான் என்னை திருட முடியாது, உன்னுடைய இந்த சில்லறத்தனமான அறிகுறிகளை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு என்னிடத்திலிருந்து நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி அவன் அதட்டி அது கட்டளையிட்ட உடனேயும் மறுபடியும் அந்த வலி நீங்கி அந்த ரோட்டிலேயே அந்த இடத்திலேயே அவன் மறுபடியும் அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை அவன் அனுபவித்தான். இப்ப எப்படி அவனால முடிந்தது? எதன் அடிப்படையில் அவன் நின்றான்? காரணம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில அவன் நின்றான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அறிந்தவனாக அவன் இருந்தான். தேவனுடைய வார்த்தையில என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வியாதியை தேவன் எப்படி சுகமாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நான் என்னுடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காம
தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகள் அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறத வேத வசனத்திலிருந்து அவன் அறிந்தவனாக அவன் இருந்தான். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நேரம் இல்லை, தேவனுடைய வசனத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, அதுக்கு டைம் கொடுக்க டைம் இல்லை, அதுல நாட்டத்தை செலுத்தி அதுல தேவன் எனக்கு அந்த மேஜையில என்னென்னலாம் எனக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு வெறும் அப்பத்தை மட்டும் பார்க்கிறோம் இல்லையா, வெறும் தெய்வீக சுகத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனா அந்த மேஜையில அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். பந்தியில வெறும் ரொட்டி மட்டும் வச்சுட்டு தான் பந்தின்னு சொல்ல மாட்டார், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு அந்த ரொட்டியை பத்தி தான் பேசுகிறோம். அல்லேலூயா. அப்போ அதையெல்லாம் அவன் அறிந்திருக்கிறான். இந்த ஜனங்கள், இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது கிடையாது. தேவனுடைய வசனத்துல என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எப்படி பயன்படுத்துவது, இதையெல்லாம் வார்த்தையில சென்று அதை அறிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு தேவையெல்லாம் என்ன, எனக்கு அற்புதம் நடக்கணும், ஏன் இயேசு அற்புதர் எனக்கு அற்புதம் நடக்கணும், அவர்களுக்கு தேவையெல்லாம் என்ன, இரண்டு இந்த வியாதி சுகமாகணும். பாருங்க, ஒரு டாக்டர் கிட்ட போனா டாக்டர் என்ன பண்றாரு, இன்னைக்கு வான்றாரு, அடுத்த வாரம் வான்றாரு, அதுக்கு அடுத்த வாரம் வான்றாரு, சலிக்காம ஜனங்கள் போகிறார்கள் இல்லையா. ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணணும், இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இந்த மருந்து சாப்பிடு, காலையிலேருந்து இப்படி செய், இது இருந்து இது குடிக்காத, இது குடிக்காது, உட்காரு, ஏந்திர, நில்லு, முட்டி போடுன்னு சொன்னா கூட முட்டி போட்டுருவார்கள். ஒரு டாக்டர் ஒரே ஒரு வியாதி சுகமாகுவதற்கு ஒரு ஆபரேஷன் செய்ய போகிறோம், போன உடனே கூப்பிட்டு வச்சு ஆபரேஷன் பண்ணி விடுகிறார்களா? இல்லை, சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அந்த ஆபரேஷனை பெற்றுக்கொள்வதற்காக சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள், ப்ரிப்பேர் பண்ணுகிறார்கள். ஆனால் தேவனிடத்துல வரும்பொழுது மாத்திரம், தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்துல மாத்திரம் வரும்பொழுது மாத்திரம் கையை வச்சா சுகமாகிவிட வேண்டும். தேவனிடத்துல வந்து நான் அற்புதத்தை கேட்டால் அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்கிறதை நான் அறிந்து கொள்ளவே தேவையில்லை. தேவன் எந்த விதத்தில் அற்புதத்தை கொடுக்கிறார், அந்த அற்புதத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றிலாம் அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு வேண்டும் அற்புதம் இல்லையா, இந்த இயேசு எனக்கு வேண்டாம். இந்த இயேசுவை நான் கூப்பிட்டு பார்த்தேன், நம்பி பார்த்தேன், இல்லை, என்னுடைய பாரம்பரியத்திலேயே நான் இருந்து விடுறேன், என்னுடைய பழக்க வழக்கத்திலேயே இருந்துடுறேன், சும்மா கிறிஸ்தவன் என்கிற ஒரு தலைப்பிலேயே நான் இருந்துடுறேன். வார்த்தையில் அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார், பிள்ளைகளுடைய அப்பமாக எதை கொடுத்து வைத்திருக்கிறார், அந்த அப்பத்தை, நான் பெற்றுக்கொண்ட அப்பத்தை சாத்தான் திருட வரும்பொழுது, நான் பெற்றுக்கொண்ட தெய்வீக ஆரோக்கியத்தை சாத்தான் திருட வரும்பொழுது எனக்குள்ள சந்தேகத்தை கொடுத்து பொய்யான அறிகுறிகள், பொய்யான வேதனைகள், பொய்யான வலிகளை கொடுக்கும் பொழுது அதை எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வார்த்தையில சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு நேரம் இல்லை. அதிலிருந்து நான் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அது வசனத்திலிருந்து அறிந்து கொள்வது இல்லை. பாருங்க, ரட்சிப்பும் அப்படிதான். ரட்சிப்பை குறித்து நம்ம அந்த சென்ற முறை ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்காக அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது, ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றோம், அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகத்துல ரட்சிக்கப்படுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், தேவனால பிறக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாதான் என்ன அர்த்தம். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொன்னா என்ன அர்த்தம், இந்த ஒரே ஒரு வசனம் தான். 23வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தீர்களாம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், சொல்லுங்க, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக வருகிறான், மறுபடியும் எப்படி பிறக்கிறான், கிறிஸ்தவனாக எப்படி அவன் ஆகுகிறான், கிறிஸ்தவனாக எப்படி பிறக்குகிறான், எல்லாமே தேவனுடைய வார்த்தையினால பிறக்குகிறது தான், தேவனாலே பிறக்குகிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறது இந்த வார்த்தையின் பிள்ளை, நம்ம இந்த வார்த்தையின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க, நல்லா எப்படி நம்ம பிறக்கிறோம், வார்த்தையை கேட்டு
என்னுடைய அவல நிலையை நான் உணர்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் எப்படி கேடு கெட்ட ஒரு சூழ்நிலையில தேவனுக்கு முன்பாக அது இருக்கிறது. எந்த மனுஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்கிறதை சுவிசேஷம் நமக்கு வார்த்தையின் மூலியமாக சொல்லுகிறது. அதை நான் கேட்டு அதை நான் என்னுடைய உண்மையான நிலைமையை நான் உணர்கிறேன், நான் அறிந்து கொள்கிறேன். ஆமா, இப்படிப்பட்ட பாவம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த பெண் சொன்னால் பாருங்க, உண்மைதான் ஆண்டவரே. அந்த நிலைமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்னுடைய பாரம்பரிய பக்தி கிடையாது, என்னுடைய பழக்க வழக்கம் கிடையாது, நான் செய்கிற நன்மைகள் கிடையாது, நான் செய்கிற நற்காரியங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே செய்து முடித்தார் அப்படி என்கிறதை நான் சுவிசேஷ வசனத்திலிருந்து நான் கேள்விப்பட்டு, இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும், இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். இதுதான் வசனத்தினால பிறக்கிறது, இதனால் வார்த்தையினால பிறக்கிறது, இதுதான் தேவனுடைய பிள்ளையாக பிறக்குகிறது, இதுதான் கிறிஸ்துவனாக பிறக்குகிறது. அல்லேலூயா. இதுதான் மறுபடியும் பிறக்குகிறது. ஆமென். விசுவாசத்தினால, விசுவாசம் வராம பிறக்க முடியாது. வார்த்தை சொல்லப்படாமல் விசுவாசம் உண்டாகாது. சொல்லப்படுகிற வார்த்தையை காதால கேள்விப்படாம விசுவாசம் உண்டாக முடியாது. வார்த்தை எனக்கு போதிக்கப்பட்டது, நான் அதை கேட்டேன், என்னுடைய நிலைமையை நான் அறிந்தேன், இருதயத்தில் தீர்மானம் பண்ண, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்குரிய அப்பமாக மேஜையில உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும். ஏதோ எப்போவாவது ஒரு துணிக்க விழுமா என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் தீர்மானம் எடுத்து வாயை திறந்து, இயேசுவே இந்த ரட்சிப்பை எனக்கு தாரும், நீர் எனக்காக மரித்தீர், உயிர்த்தெழுந்து நீர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய வார்த்தையிலே நான் பிறந்து உம்முடைய வார்த்தையின்படியே வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பிள்ளை, இதுதான் வார்த்தையின் பிள்ளை, இதுதான் வார்த்தையினால பிறக்குகிறது. இப்ப வார்த்தையினால பிறக்கிறது என்று சொன்னால் வேற என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையின்படி தான் நான் வாழ போகிறேன். அல்லேலூயா. அந்த பேதுருவிலே சொல்றார் தானே அவர், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத தேவனுடைய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். நான் பிறந்தது மாத்திரம் வசனத்தினால கிடையாது, இப்ப நான் வளர போகிறதும் தேவனுடைய வசனத்தினாலதான், தேவனுடைய வார்த்தையினாலதான். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த சத்துரு எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருட வரும் பொழுது எப்படி மேற்கொள்ள போகிறேன்? வசனத்தினாலதான், வார்த்தையினாலதான். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எப்படி கர்த்தரை கண்களுக்கு முன்பாக வைக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை என்னுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி, என்னுடைய மேன் துவாத் மாதிரி தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் மறுபடியும் பிறகு, இதுதான் கிறிஸ்தவன். வசனத்தை கேட்டு அதன் மூலமா வந்த விசுவாசத்தினால தீர்மானம் எடுத்து அறிக்கை செய்து அதை செயல்ல நான் காண்பிக்கிறேன். அதுதான் ஞானஸ்நானம். கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுகிறேன், கீழ்ப்படுகிறேன். என்னுடைய தாழ்மையை நான் காண்பிக்கிறேன், என்னுடைய தாழ்மையை நான் காண்பிக்கிறேன், காண்பித்து செயல்ல காண்பிக்கிறேன். காண்பித்து அந்த வசனத்தினால பிறந்த பிள்ளை நான். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால பிறந்த பிள்ளை நான், தேவனால பிறந்தவன் நான். தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். அப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். போராட்டங்களை ஜெயிப்பான். சத்துரு வந்து சந்தேகத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான், சோர்வுகளை கொடுப்பான். இல்ல நீ ரட்சிக்கப்படவே இல்லை, சும்மா பாவம்லாம் மன்னிக்கப்படல அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். அதையெல்லாம் கேட்டு, ஐயோ அப்படியா, பாரு நான் இன்னும் ரட்சிக்கப்படல, எனக்கு பாவம் மன்னிக்கப்படல. ஆமா, பிசாசு சொல்றது உண்மைதான், எனக்குள்ள குறுக்கு. இது என்னுடைய புத்தியிலிருந்து வரக்கூடியது. நான் வசனத்தினால பிறந்திருக்கிறேன்னு சொன்னா வசனத்துல என்ன சொல்லுகிறது அதுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே, எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார், நான் அவரை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த பாவ மன்னிப்பை நான் இழக்க முடியாது. என் இயேசு என் பாவங்களை ஆழ்கடலிலே போட்டு விட்டார். நான் பாவி அல்ல, நான் நீதிமான். அப்பாலே போ சாத்தானே. அல்லேலூயா. அதே போலதான்
ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்ப எனக்கு அந்த சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய சாத்தான் சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி 2 கொம்பும் வாளும் வைத்துக்கொண்டு வரமாட்டான். சிந்தனையில வந்து சந்தேகத்தை எழுப்புவான். போன வாரம் நீ என்னமோ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லிடலாம், நீ சொன்னியம்மா, உனக்கு எங்க பாத்தியா அந்த அறிகுறி வருது பாத்தியா, அந்த வலி வருது பாத்தியா, உன்னால நடக்க முடியல, நிக்க முடியல பாத்தியா, மூச்சு வாங்குது பாத்தியா, அது முட்டி வலிக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வரும்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் இருக்கிறேன், தேவனுடைய பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, தெய்வீக ஆரோக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பம். ஆமென். நான் பிள்ளையாக உரிமையாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல சொன்னார், நீ அற்புதத்தை இப்ப பெற்றுக்கொள்ளலாம் சுலபமா, ஆனால் நீ மறுபடியும் போய் கானானிய தேசத்துல தான் நீ போய் வாழ போகிறாய். பிசாசு நீங்க என்ன மதில் கட்டி பிசாசு அடக்க போகிறோமா? இல்ல, போன பிசாசு வேற ஒரு சூழ்நிலையில வரப்போகிறான். அப்படி வரும்பொழுது அவனை எதிர்த்து நிற்கிறதற்கு உனக்கு அதிகாரம் வேண்டும். ஆமென். பிள்ளை என்கிற அதிகாரம் வேண்டும், வசனம் உனக்கு வேண்டும், வார்த்தை உனக்கு வேண்டும், அதை எதிர்த்து நிற்பதற்கு உனக்கு வார்த்தை வேண்டும். அதனாலதான் நீ வசனத்தினால பிறக்க வேண்டும் நான் சொன்னேன், அதனாலதான் நீ வார்த்தையினால பிறக்க வேண்டும் சொன்னேன், அதனாலதான் நீ வசனத்தினால வளர போறேன்னு நான் சொன்னேன், அதனால்தான் இந்த வசனத்தை நீ பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ள போகிறாய். அதுதான் ஆவியினால் யுத்தம் செய்வோமே பண்ணணுமே. ஆவியினால் யுத்தம் பண்ணுகிறதுன்னு சொன்னா என்ன? வேத வசனத்தை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்து நான் அதை சொல்லி 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 என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய பயங்கள், என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய சஞ்சலங்கள், என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய சந்தேகங்கள், சத்துரு கொண்டு வரக்கூடிய அவிசுவாசங்கள், அவர் வந்து சொல்லிட்டாரு, இவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்துல நான் சோர்ந்து பலவீனப்பட்டு போகிறவனாக இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாக அல்லேலூயா மேஜையிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உரிமையை நான் கொண்டாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல பிரவேசிக்குமா? ஆமென். அது பிரவேசித்து அங்க இருக்கக்கூடிய இருளை அது பிரகாசிக்க செய்யும். ஆமென். பேதையா இருந்தா கூட அவர்களை என்ன ஆக்கிடும் இந்த வசனம்? ஞானியாக ஆக்கிவிடும். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் நீங்கள் ஞானிகளாக ஆகிவிடுவீர்கள் இந்த தேவனுடைய வசனத்தினால. அல்லேலூயா. வார்த்தையின் பிரவேசம் அந்த இருதயத்துல இருளை வெளிச்சமாக ஆக்கி பேதையா இருந்தா கூட அவர்களை அது ஞானியாக ஆக்கி விடுமா? அல்லேலூயா அல்லேலூயா. அறியாமையில நான் பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா காலத்தை கடத்திட்டேன். ஆண்டவரே, நான் பிள்ளையா இருக்கணும், பிள்ளையா இருக்கிற அந்த உரிமையை நான் கொண்டாட வேண்டும் என்கிறது நான் தெரியாம என்னைக்கு மேட்சில இருந்து ஒரு துணிக்கை விழும் அப்படின்னு சொல்லிட்டு கானானிய ஸ்திரியை போல காத்து கொண்டு இருந்துட்டேன். காலத்தை நேரத்தை வீணாக்கி விட்டேன். நான் உங்களுடைய பிள்ளையாக நான் ஆக விரும்புகிறேன். மேஜையில உட்கார்ந்து நான் சாப்பிட போகிறேன். அல்லேலூயா. தைரியமா அப்பாவுடைய வீட்டில் இருக்கிற எல்லா சிலாக்கியங்களையும் அனுபவிக்கிற ஒரு மகனாக மகளாக நான் ஆக விரும்புகிறேன். இயேசுவே, என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை என்னை கழுவும். இந்த ஆண்டவரை உலக ஆண்டவரை கிரியைகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் என்னுடைய அந்த பாவ சாயல் மனுஷ சாயல் பாவ சாயல் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். நான் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய வீட்டில் உம்முடைய மேஜையில நான் அப்பத்தை சாப்பிடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.